Hey guys, welcome back to our channel House of the Dragon Season 2 Episode 5 ஓட பிரேக் டவுன் அண்ட் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான எபிசோடுக்கு அப்புறம் நடக்கிற அந்த ஆஃப்டர் மேத் பற்றி தான் வந்து இந்த எபிசோடு ஃபுல்லாக பேசுகிறாங்க. எபிசோடு 4க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எபிசோடு இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஒரு ஃப்ரீலர் எபிசோடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன் என்னோட ஒப்பீனியனை. அகைன் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்லோ எபிசோட்ஸ் வந்து மூலமாக வந்து நம்ம அந்த ஷோவோட கேரக்டர்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஃபுல் சீசனும் போகுது. அண்ட் ஐ லைக் இட். ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கேரக்டர் கூட நம்ம அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த கேரக்டருக்கு நடந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து லாஸ்ட் எபிசோட்ல ரெய்னிஸோட டெத்தும் ஏகானுக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். ஏகானோட கேரக்டர் ஃபிளாஸ், அப்புறம் அவன் சைடு இருக்க அந்த பாசிட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து தெரியாம இருந்திருந்தா அவனுக்கு போன எபிசோட் நடந்தது வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு லெஸ் இம்பாக்டா தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து இங்க சொல்றதுக்கு வந்து ஷோ வந்து ஸ்லோவா மூவ் ஆகுதுன்னு பார்க்காம இங்க வந்து என்ன மாதிரியான கேரக்டர் ஸ்டடி வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த ஹோல் சீசனையும் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு டெலிவிஷன் சீரிஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்து லாஸ்ட் எபிசோட் 4க்கு வந்து ஒரு லீட் கொடுத்த மாதிரி தான் இந்த சீசன் 2 வந்து ஃபுல்லாமே வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டோரியில் எனக்கு வந்து ஒரு லீடு. ஓகே, இப்போ இந்த எபிசோட் பிரேட்டனுக்குள்ள போயிடலாம். நெகட்டிவ்னு சொல்லணும்னா எனக்கு வந்து இவங்க இன்ட்ரோல வந்து பண்ற வேலை வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தர மாதிரி தான் இருக்கு. இந்த எபிசோட இன்ட்ரோல லாஸ்ட் எபிசோட நடந்த அந்த டான்ஸ் ஆஃப் டிராகன்ஸ் அந்த அப்டேட் வந்து பண்ணல. இன்னும் அதே இந்த பிளட் அண்ட் சீஸ் மூமெண்ட்ல தான் இருக்கு. என்ன ரீசன் தெரியல. இதுதான் வந்து எனக்கு ஒரு முக்கியமான டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்ல வந்து நமக்கு வந்து ட்ரிஃப்ட் மார்க் கேஸ்ட்ல வந்து காட்டுறாங்க. கார்லிஸ் ரெய்னிஸ் இறந்த செய்தியை கேட்டு துயரத்துல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த சீரீஸ்லயே நிறைய துயரத்துக்கு ஆளானது இந்த கார்லிஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவனோட டாக்டர் லேனா வெலரியன் வந்து இழந்தான். நெக்ஸ்ட் அவரோட மகன் லேனார் வெலரியன் வந்து இங்க இருந்து போயிட்டாரு. பட் ஆனா கார்லிஸை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்ட மாதிரி தான். அப்புறம் அவரோட பிரதர் வேமன் வெலரியன் வெட்டி வந்து டேமனால கொல்லப்பட்டார். இப்போ வந்து ரெய்னிஸ் ஒரு பெஸ்ட் கப்புலா வந்து இந்த எபிசோட் சீரீஸ் ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்ல. இப்போ ட்ரிஃப்ட் மார்க்குக்கு வாரிசு இல்ல யாரும். ஸோ கார்லிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்காரு. லேட்டரா இந்த எபிசோட்ல கூட ரெனேரா வந்து பேலாட்ட பேசுவாங்க ரெய்னிஸை பத்தி. அங்க வந்து ரெய்னிஸ் வந்து எப்படி இந்த மேலிஸ் டிராகன் வந்து கிளைம் பண்ணாங்க, அப்படி வந்து எப்படிப்பட்ட தைரியமான ஒரு லேடின்னு அங்க ரெய்னா வந்து கார்லிஸை வந்து அவரோட ஹேண்ட் பொசிஷனுக்கு வந்து கூப்பிட்டு பேலாட்ட வந்து அந்த சிஜில கொடுப்பாங்க. இதை எடுத்துட்டு போய் பேலாவும் வந்து கார்லிஸ்ட போய் கொடுத்து பேசுவா. அங்க கார்லிஸ் வந்து பேலா வந்து ட்ரிஃப்ட் மார்க்கு நீ வாரிசா வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேலா என்ன சொல்லுவானா பிளட் அண்ட் ஃபயர்னு சொல்லுவா. இங்க வந்து அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா அவங்க வந்து டார்கெரியன் ஹெரிட்டேஜ்ல போயிட்டாங்க. ஸோ அதை வந்து மீன் பண்றாங்க. அவங்க நான் வந்து வெலாரியன் இல்ல, நான் டார்கெரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெய்னாவும் வந்து இங்க இல்ல. ஸோ கார்லிஸ் வந்து நெக்ஸ்ட் வாரிசு யாருன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாகணும். ஸோ மேபி வந்து கார்லிஸோட அந்த பேஸ்டர்ட் மகன் ஆலனை வந்து சூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட பிளட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆலனும் ஆடம் தான். இங்க வந்து கிங்ஸ் லேண்டின்ல ரூக் நெஸ்ட் பேட்டிலுக்கு அப்புறம் வந்து டீம் கிரீன் வந்து ஒரு மோசமான ஒரு வேலையை பண்றாங்க. எஸ், மேலிஸ் டிராகனோட தலையை வந்து வெட்டி ஊர்வலமா கிங்ஸ் லேண்டின் ஃபுல்லா வந்து கொண்டு வராங்க. ரெய்னிஸோட பாடிக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி வந்து எரிஞ்சு சாம்பலா இருக்கலாம். இங்க பொதுமக்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாக்குறோம். அவங்க பேசுறது வச்சு கேட்கிறோம். நம்ம ஒருத்தர் சொல்றாரு டிராகன்ஸ் எல்லாம் வந்து கடவுள் நினைச்சேனும். இன்னொருத்தர் சொல்றாரு டிராகன்ஸ் வந்து இந்த மாதிரி வெட்டி கொல்லப்பட்டது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அகைன் இங்க வந்து ஹியூக் தி ஹேமர் கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஹியூக் வந்து ஒரு பிளாக் ஸ்மித். அவர் இந்த போருக்கு வந்து ஏகானுக்கு வெப்பன்ஸ் பண்ணி தருவாரணும். அதுக்கு வந்து ஏகான் வந்து உகுந்த காசு வந்து கொடுப்பாரணும் ஒப்பந்தம். பட் இப்போ வந்து ஏகானும் கிங்கா இல்ல. இதனால வந்து ஹியூக் ஃபேமிலியோட கஷ்டம் வந்து இங்க காட்டுறாங்க. லேட்டரா கூட ஹியூக் அவனோட ஃபேமிலியோட சேர்ந்து கப்பல் வழியா சவுத்துக்கு போயிடலான்னு போறாங்க. பட் அங்க அனுமதி மறுக்கப்படுது. யாரு கிங்ஸ்லாண்டின் விட்டு வந்து போகக்கூடாதுன்னு. யார் இந்த கட்டளையை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அது ஏமண்ட் தான். எஸ், ஏகான் உயிரோட தான் இருக்கான். பட் ஆனா வந்து வேகார் விட்டு அந்த டிராகன் ஃபயர்ல பாடி பாதி சைடு வந்து எரிஞ்சிருச்சு. டிசில வரக்கூடிய அந்த 2 ஃபேஸ் கேரக்டர் மாதிரி தான் இருக்கான். இங்க அந்த டிராகன் ஃபயர் ஏகான போட்டு இருந்த அந்த மெட்டல் ஆர்மர் இருக்குல்ல, சோ அதை ஃபுல்லா வந்து மெல்ட் பண்ணி அவனோட ஸ்கின்ல வந்து ஒட்டி கிடக்கிறதையும் வந்து பாக்குறோம். சோ அதை வந்து அந்த மேஸ்டர்ஸ் வந்து எடுக்க கஷ்டப்படுறதையும் பாக்குறோம். அங்க நோட் பண்ணீங்கன்னா மேஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுல வந்து 2 சைலண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறதையும் பாக்குறோம். யார் இந்த சைலண்ட் சிஸ்டர்ஸ்னா இவங்க தான் வந்து ஒரு டெட் பாடி எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி இறுதி சடங்கு வந்து பண்றவங்க. இங்க வந்து ஏகான் எப்ப வேணா இறக்கலாம், இல்லைன்னா வந்து இறந்துட்டாருன்னு தான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இவங்களையும் வந்து ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய அந்த கவுன்சில்ல ஏகானுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் யார் ஆட்சி பண்றதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இங்க ஆலிசன் தானாவே முன் வந்து நான் இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா என்ன ரீசன்னா விசரிஸ் முடியாம இருந்தப்போ நான் தான் பாத்துக்கிட்டேன் இந்த கிங்ஸ்லாண்டினை. ஸோ எனக்கு வந்து இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றான். பட் ஆனா வந்து அங்க நடக்கிறதே வேற. ஆலிசனோட ரெக்வெஸ்ட் வந்து இங்க மறுக்கப்படுது. ஒரு உமன் வந்து த்ரோனுக்கு வரக்கூடாதுன்னு, போருக்கு நடுவில் இந்த மாதிரி பெண் ஆட்சி செய்யறது மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற ஹவுசஸ் எல்லாம் வந்து நம்மள வந்து வீக்கா நினைச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கவுன்சில்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏமண்டை வந்து சூஸ் பண்றாங்க. ஏமண்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணல, டக்குன்னு போய் சேர்ல போயிட்டு உட்காந்துட்டு போருக்கு வேலையை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்க கண்டிப்பா ஆலிசன் வந்து அவரோட அப்பா ஓட்டோ ஹைட்டவர் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவா. அவர் இருந்திருந்தா இதெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டாருன்னு. அதுக்கு மட்டும் இல்ல, இங்க அவர் இருந்திருந்தா ஆலிசன்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு நினைப்பா. இங்க வந்து ஆலிசன்ட்டு அவரோட அந்த மரியாதை வந்து குறைக்கப்படுறதையும் வந்து ஃபீல் பண்றான். கோலுக்கும் ஆலிசன்ட்டுக்கும் இடையில அந்த டிஸ்கனெக்ஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். கோல் அந்த போருக்கு அப்புறம் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி தான் வந்து இருக்கான். மேபி வந்து டிராகனோட வாரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனாலையும் அதுல நார்மல் பீப்புளுக்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம்.
பார்க்கலாம். இங்க ஏமண்ட் வந்து ஏகான் வந்து தூக்குல போட்டு அந்த ரேட் கேசஸ் எல்லாத்தையும் வந்து எடுக்க சொல்லிடுறான். அங்க நம்ம சீசர் அந்த டாக் வந்து இன்னும் அங்கேயே இருக்கிறத வந்து பார்க்கலாம். அங்க ஆலிசன்ட் கூட வந்து கோல் பேசுறான். அங்க என்ன சொல்றான்னா, நம்ம போற வந்து டிராகன்ஸ் கிட்ட கொடுத்துட்டோம். சோ அதை லீட் பண்ணணும்னா ஒரு டிராகன் ரைடர் தான் வந்து த்ரோன்ல இருக்கணும்னு சொல்லி ஏமண்ட் வந்து சப்போர்ட் பண்றான். இங்க கோல் வந்து ஆலிசன்ட் வந்து அவ பேர் சொல்லி கூப்பிடுறான். பட் ஆனா அங்க வந்து ஆலிசன்ட் வந்து அப்படி யாரும் கூப்பிட சொல்லணும்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கோல் நல்லவனா சேஞ்ச் ஆயிடுவானா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க டிராகன் ஸ்டோன்ல நடக்கிற அந்த கவுன்சில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து டேமனை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெனேராட்ட சொல்றாங்க. நம்ம ஒரு டிராகனை வந்து சென்ட் பண்ணி கிங்ஸ்லாண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ரெனேரா வந்து அதுக்கு ஒத்துக்கல. இங்க ஜேஸ் வந்து ரெனேராட்ட வந்து கேட்காம வந்து முடிவு எடுக்கிறான். ஆரங்கால் போயிட்டு வந்து டேமனை பார்த்து பேசுறதுக்குன்னு. பட் ஆனா வந்து அங்க அவன் வந்து இன்னொரு முக்கியமான வேலையை பார்க்கறான். இங்க ஜேஸ் வந்து ஹவுஸ் ஃப்ரேஸ்ட் கூட வந்து பேசுறான். ஏன் திடீர்னு வந்து ஜேஸ் இந்த ஹவுஸ் ஃப்ரேஸ்ட் வந்து பேசுறானா ரீசன் இருக்கு. இந்த ஹவுஸ் ஃப்ரேஸ் தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கட்டுவாங்க. இந்த பிரிட்ஜ் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பிரிட்ஜ். ரிவர்ஸ் லேண்ட் வழியா வேகமா வரணும்னா இந்த ரிவர் ட்ரைடன்ட் வந்து கடந்து கிராஸ் பண்ணி போகணும். ஸோ கிராஸ் பண்ணணும்னா இந்த ஃப்ரேஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து இந்த ஃப்ரேஸ் தான் கட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். இதுக்கு அவங்க என்ன வந்து ஒப்பந்தம் வைக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒத்துக்கணும். இதே மாதிரி தான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கும். ராப் ஸ்டார்க் வந்து அவனோட படைகளை வந்து உள்ள கொண்டு போறதுக்கு வந்து அவன் ஃப்ரேஸோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு தான் வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவான். ஸோ அங்க வந்து ராப் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ரெட் வெட்டிங் எபிசோட்ல வந்து ஃபுல்லா பார்த்திருப்போம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப முக்கியம். இங்க ஜேஸ் வந்து பேசுறதுக்கு வந்து ரீசன் இருக்கு. ஏன்னா வந்து எபிசோட் 1ல வந்து கிரேகன் ஸ்டார்க்க போயிட்டு படைகள் வந்து கேட்டிருப்பான். ஸோ அவங்கள வந்து இந்த பிரிட்ஜ் வழியா கடந்து போறதுக்கு தான் வந்து இவன்ட்ட வந்து பேசுறாங்க. இங்க வந்து ஃப்ரேஸ் வந்து ஹேர்னால கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஜேஸ் வந்து ஒத்துக்கிட்டு ஒரு கண்டிஷனுக்கு ஃப்ரேஸ் வந்து ரெனேராவுக்கு வந்து நீ வந்து பெட் பண்ணணும்னு பேக்ரவுண்ட்ல நம்ம வந்து ஜேஸோட டிராகன் வெர்மேக்ஸை பார்க்கலாம். எபிசோட் 3ல வந்து ரெய்னாவை வந்து ரெனேரா வந்து 2 டிராகன்ஸ் அவனோட ஹேண்ட் இருக்கிற வேலுக்கு வந்து சென்ட் பண்ணிருப்பா. யார் இந்த ஜெயின் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெனேரா அம்மாவோட அக்கா. இங்க ஜெயின் வந்து ரெய்னா பாட்டி இறந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த ஜெயின் கேரக்டர் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரியில வந்து ரொம்ப முக்கியமானவங்க. நெக்ஸ்ட் வந்து ரெனேரா வந்து லேடி மிசரியாட்ட பேசுறாங்க. அங்க ரெனேரா என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்லி பேசுறாங்க. அங்கதான் வந்து மிசரியா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறா. நீங்க தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு அவசியம் இல்ல, மத்தவங்களையும் பண்ண வைக்கிறீங்கன்னு. நமக்கு தெரியும் மிசரியாவுக்கு வந்து கிங்ஸ்லாண்டில வந்து நிறைய உளவாளிகள் இருக்காங்கன்னு. அவங்க ஒருத்தவங்களை வந்து பாக்குறதுக்கு வந்து மிசரியா வந்து ரெனேராவோட உதவியாளர் பெண்ணை வந்து அனுப்பிச்சு வைக்கிறா. அந்த பெண்ணோட நேம் பாத்தீங்கன்னா எலிண்டா. ஸோ அவங்கள வந்து கிங்ஸ்லாண்டிலுக்கு வந்து சென்ட் பண்றாங்க. இங்க வந்து கிங்ஸ்லாண்டில ஒரு பொண்ணு வந்து எலிண்டா வந்து பாக்குறா. இந்த பொண்ணையும் வந்து நம்ம சீசன் 1ல ஏகான் வந்து தப்பா நடந்துகிட்டு இருந்ததையும் ஆலிசன்ட் வந்து சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எபிசோட் 3லேயே வந்து இந்த ஏகான் வந்து ஏமோட இருக்கிற அந்த பிராத்தலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து அங்க பார்க்கலாம். ஸோ எதுக்கு மிசேரியா வந்து சென்ட் பண்ணியிருக்கா இங்க எலிண்டாவை ஒரு பாசிபிள் ரீசன் இருக்கு. அதை வந்து பின்னாடி சொல்றேன். ஸோ நமக்கு வந்து அகைன் டேமனோட ஆரன்வால் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போறோம். இங்க வந்து டேமன் வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பாக்குறோம். யார் இந்த பொண்ணு ரிவீல் பண்ணல. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா விசரிஸ் த்ரோனுக்கு வந்து தகுந்தவை இல்லைனோ நீ தான் கரெக்டா ஆனவனும் உன்னோட உரிமை வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு டேமன்ட்ட சொல்றாங்க. ஸோ அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அப்போ ஒரு லைன் சொல்றாங்க அந்த பொண்ணு நீ தான் என்னோட ஃபேவரட் சன்னு. ஸோ அங்கதான் நமக்கு தெரியுது அது டேமனோட அம்மானு. இவங்க பேர் என்னன்னா அலிசா டார்கேரியன். ஸோ ஏன் இங்க டேமனுக்கு வந்து இவங்க விஷன்ல வரதும் இங்க வந்து தப்பான ஒரு சீன் வந்து அவங்க அம்மா கூட பண்ற மாதிரியும் காட்டுறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலா வந்து டேமன் அம்மா வந்து டேமன் 3 வயசுல இருக்கும் போது வந்து இறந்திருப்பாங்க. அவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னா 3வது குழந்தை வந்து லேபர் அப்ப இறந்திருப்பாங்க. இங்க டேமனுக்கு அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு மூஞ்சி வந்து ஞாபகமே இருக்காது. ஸோ வந்து அந்த ஷாக்கை கூட வந்து நம்ம டேமனோட ஃபேஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். அகைன் இது எல்லாமே வந்து இந்த விச் ஆலிஸ் ரிவரோட வேலை தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ல கூட வந்து அவன் வந்து மென்ஷன் பண்ணுவா. ஸோ இங்க ஆலிஸ் தான் வந்து டேமனை வந்து தன்னோட மேஜிக் உள்ள வச்சிருக்கா. ஆலிஸ் ரிவரோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து அதை ரிவீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிராகன் ஸ்டோன்ல வந்து ரெனேரா வந்து அவங்களோட கவுன்சில் இருக்கிறவங்க சொன்ன அந்த அட்வைஸ் வந்து கேட்கறா. டேமன்ட்ட போய் பேசுறதுன்னு அதுக்கு வந்து சர் ஆல்ஃபிரட வந்து அனுப்பி வைக்கிறான் இன் பர்சனா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேவன் மூலமா வந்து டேமன்ட்ட பேச ட்ரை பண்ணிட்டா. பட் அதுக்கு வந்து டேமன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கு தான் வந்து இந்த மூவ். ஏமண்ட் வந்து அயன் த்ரோன் ரூம்ல த்ரோன்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீன்ல ஒரு ஷாட் வரும். ஏமண்ட் த்ரோனுக்கு வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு செமையான ஷாட்னே சொல்லலாம். ஒரு வால்பேப்பர் மெட்டீரியல். இங்க ஹெலினா வந்து ஏமன் கிட்ட பேசுறா. இது ஒர்த் த பிரைஸ் ஆனு. சோ ஏன் இந்த டைம்ல வந்து ஹெலினா ஏமன்ட்ட பேசணும். பேட்டில்ல ஏமண்ட் ஃபயர் விட்டு தான் வந்து ஏகான் இந்த நிலைமைக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அவ்வளவு தெரியாது. அப்படி எலினாவுக்கு தெரியுமா? அப்போ எலினா இதுக்கு முன்னாடி வந்து இதை ஃபோர் ஷேடன் பண்ணி அவங்களோட ட்ரீம்ல வந்து பாத்துட்டாங்களா? அதை ஏமன்ட்ட வந்து இப்படி இருந்து கேட்கறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகுது. என்ற இன்னொரு தியரியும் இருக்கு. ஒருவேளை ஏமண்டும் எலினாவும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களான்னு ஒரு கெஸ் தான். ஏன்னா இந்த சீன் வந்து அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. லெட்ஸ் see. சோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னதான். நான் மட்டும் சொல்லல. புக் ஆத்தரும் ஜார்ஜ் ஆர் மார்ட்டினும் வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காரு. புக் வெர்ஷனோட இந்த ஷோல ஏகான் கேரக்டர் மற்றும் எலினா கேரக்டர் வந்து ரொம்ப ஃபிளஷ் அவுட் பண்ணி நல்லா அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ அதான் இங்க நம்ம பாக்குறோம். இங்க ஏகான் பெட்ல வந்து இருக்கிறதையும் அவனோட அந்த காயங்களையும் பாக்குறோம். விசேரிஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தாரோ அதே மாதிரி நிலைமை தான் வந்து இப்ப ஏகானுக்கும் நல்லா இருக்கு. அந்த மிரரிங் பண்றது இங்க வந்து ஆலிசன் ஏகானை பார்த்துட்டு போறதையும் அவன் போனதுக்கு அப்புறம் வந்து ஏகான் வந்து மம்மின்னு பேசுறதையும் பார்க்கலாம். அகைன் இந்த கேரக்டர்ஸ் வந்து இப்படி மோசமா இருக்கிறதுக்கு வந்து ஆலிசன்ட்டுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கு. அவரோட 2 மகன்களையும் வந்து அந்த அம்மா பாசத்தை கொடுத்து வளர்க்காம மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். இந்த எபிசோட் லாஸ்ட்ல வந்து ஒரு
முக்கியமா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ரெனேராவுக்கும் அவரோட மகன் ஜேஸ்க்கும். இங்க ரெனேரா விசேனியா டார்கரியன் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கா. யார் இந்த விசேனியன் பாத்தீங்கன்னா ஏகாந்தா ஒன் காங்கரோட சிஸ்டர் அண்ட் ஒய்ஃப். ஸோ வந்து ஏன் படிக்கிறான்னா விசேனியா தான் வந்து வேகாரோட ஃபர்ஸ்ட் ரைடர். ஸோ டீம் பிளாக் கிட்ட வந்து நிறைய டிராகன்ஸ் இருந்தாலும் அந்த சைடு வந்து வேகார் அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகன் இருக்கு. அந்த வேகார் வந்து நிறைய போர்களை பார்த்தது, நிறைய ரத்தம் காவ பார்த்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிராகன் இது. ஸோ அந்த டிராகனை பத்தி தான் வந்து ரெனேரா புக்ல படிக்கிறாங்க. ஸோ அப்பதான் வந்து ரெனேரா சொல்றாங்க நம்மகிட்ட வந்து டிராகன் ரைடர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ ஜேஸ் வந்து அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி பேஸ்டர்ட் சைல்டு வந்து நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ அவங்கள வந்து ஏன் டிராகன் ரைடரை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற இந்த வெர்மிதார் சில்வர் விங் டிராகனை கூட வந்து பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு ரெனேரா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். டிராகன் இந்த மாதிரி வந்து யாரு கூட வேணாலும் வந்து பாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு ஜே சொல்றான். நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. அந்த டிராகன் சீட்ஸ் யாருனும் அவங்களோட பங்களிப்பு வந்து இந்த வார்ல இருந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேல தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் வந்து இந்த எபிசோட் 5 எக்ஸ்பிளனேஷன். எபிசோட் 6ல வந்து நம்ம இந்த டிராகன் சீட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோரிக்குள்ள வந்து கொண்டு வரதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட பிரேக்டவுன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல காட்டுற அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.